வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும். சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்து வாழ பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்கள் பிரமாதம். ஆரம்பமே அமக்கலமாக இருக்கு. ரொம்ப பிரமாதம். ஏன்னா இந்த ஆணி 17 தான் அந்த ஜூலை மாதம் தொடங்குது. ஆணி 17 தொடங்கி ஆடி 15 முடியுது. இந்த ஆணி 17ஆம் தேதி என்ன? அந்த ஆணி மாதத்தில் இந்த ஜூலை தொடங்குகின்ற 1ஆம் தேதி ஆணி 17. அந்த ஜூலை 1 எப்படி தொடங்குதுன்னு அது பாருங்க. அருமையாக சஷ்டி திதி பிரமாதமான பூர நட்சத்திரம், மகாலட்சுமி நட்சத்திரம். ஜூலை மாதம் தொடங்கும் போதே அமக்கலமாக தொடங்குது. பூர நட்சத்திரம், சஷ்டி திதி, முருகனுடைய திதி. மேலே அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுடைய. ரொம்ப அற்புதம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜூலை 8 பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஜூலை 8 பிரதோஷ வழிபாடு. ஜூலை 10 பௌர்ணமி யோகம். பௌர்ணமி யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரிங்களா? இந்த மாதம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை 28 ஆடிப்பூரம் வருது. ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி. இந்த மூணுமே ஜூலை 28ஆம் தேதி வருது. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாட்டு, பெண்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய நாட்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நல்லா கவனிங்க. இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த நாட்களாக அமைகிறது. மேலும் இந்த ஆணி 32 அப்படின்றது ஜூலை 16. ஆணி 32 ஜூலை 16 இந்த புண்ணிய காலம். ஆணி மாதத்தில் ஆணி மாத இறுதி, ஆணி மாதத்தின் இறுதி பகுதி 32, ஆணி 32, அது ஜூலை 16. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். அது உத்தராயண காலம் முடியுது, தட்சிணாயன காலம் தொடங்க போகுது. எல்லாவித சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய ஒரு அருமையான நாள் ஜூலை 16. குறிச்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜூலை 16. அடுத்து நான் சொல்ல ஜூலை 28 ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி விரதம். அதாவது சர்ப்பதோஷம் விலகும், புத்திர தோஷம் விலகும், திருமண தோஷங்கள் விலகும். அப்படிப்பட்ட நாள் தான் இந்த ஆடிப்பூரம், சதுர்த்தி விரதம், நாக சதுர்த்தி, முப்பெரும் விழா. அற்புதமான அமைப்பு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக நான் ஒரு விஷயம் மட்டும் நல்லா சொல்கிறேங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஜாதகம் பார்த்து எடுத்தையோ சொன்னோம், எடுத்தையோ வச்சோன்னு இருக்கக்கூடாது. ஜாதகத்தை பார்த்தாச்சுன்னா சொன்னது நடக்கணும். சொன்னது நடக்கலை அப்படின்னா அதுக்கு காரணம் கணிச்சு சொல்லக்கூடிய முறைதான் தவறு. ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியம் தப்பாக இருக்கணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். இதுதான் உண்மை. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட நம்ம தலையெழுத்தெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மன் தான் தலையெழுத்தாக பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதி வச்சிருக்காரு நம்ம தலையெழுத்து. அந்த முறைப்படி சரியாக கணிச்சா சரியாக நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதில் எந்த மாற்றம் இல்லை. கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை, புத்திரபாக்கியம் இல்லை, அதே நேரத்தில் சொத்து பிரச்சனைகள், அந்த கணவன் மணிகள் எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள். ரொம்ப நாள் இந்த பையனை விரும்புகிறேங்க, கல்யாணம் முடியுமா, என் பிள்ளை கல்யாணமே வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் தெரியல அப்படின்னு கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. சில நேரத்தில் காதல் பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. கல்யாணம் எப்போ முடியுமே தெரியல. அப்பா அம்மாவோட சொல்ல சங்கடம். இந்த காதல் நல்லபடியாக வெற்றியாக முடியுமா? கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, பணத்தை ஏற்பட்ட இடத்துல கொடுத்து மாட்டிக்கிட்டோம். இந்த பணப்பிரச்சனையில் அந்த பணம்லாம் சேருமா? இப்படி எத்தனையோ பிரச்சனைகளுக்கு எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2 நடக்காத என்ன செய்யலாம்? பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம், பிரம்மனால் நம்மை படைத்த பிரம்மனால் எழுதப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, நம் தலையெழுத்து உருவாக்கிய அந்த பிரம்மனால் எழுதப்பட்ட பஞ்சாங்க முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். சரி, இப்போ மேச முதல் மீனம் வரை
மிக துல்லிதமாக இந்த ஜூலை மாத பலன்களை பார்க்க போகிறோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி சொன்னது நடக்கும். இது வெறும் வார்த்தைக்கல்ல, உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? தொடர்வோம் ஜூலை மாத பலன்களை, மேசம் முதல் மீனம் வரை. ஜூலை மாத பலன்கள். இந்த ஜூலை மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கடகராசிக்கு. கடகராசிக்கு இன்னைக்கு மகாலட்சுமி, கொட்டி தருகின்ற மகாலட்சுமி லாபஸ்தானத்துக்கு வந்தாச்சு. 4-11க்குரியவர். வீடு, இடம், வாகன யோகங்கள், நட்பு, பழக்க வழக்கங்கள், இதன் மூலம் லட்சக்கணக்க கோடிக்கணக்க சம்பாதிக்கக்கூடிய யோகம். எங்கும் எதிலும் வெற்றி பெறுகிற 4-11க்குரிய சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வரும்போது எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் போய்கிட்டே இருக்கணும். வெற்றி 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 வெற்றி. தடை தாமதங்கள் பிரச்சனைகள் வரதான் செய்யும். வெற்றி, இறுதியில் வெற்றி. செல்வ யோகம், தன யோகத்தில் பெறக்கூடிய ஒரு அற்புதமான யோகம். நல்ல திருமண வாழ்க்கை பெறக்கூடிய யோகம் இந்த ஜூலை மாதத்தில். இந்த ஜூலை மாதம் முழுவதுமே அற்புதமான யோகங்கள். கடகராசி சொத்து சுகங்களை பெறக்கூடிய யோகங்கள், வாகன யோகங்களை பெறக்கூடிய நல்ல திருமண வாழ்க்கை, புத்திர பாக்கியம். ஏனென்றால் அயன சயன போக சுகத்தில் மற்றும் இல்லாமல் 6ஆம் அதிபதியான குரு பகவான் விபரீத ராஜயோகத்தில் அயன சயன போக சுகத்தில், அந்த இடத்தில் சிவ ராஜயோகத்தில் சூரியன் உயிரை, அதாவது ஒரு உயிரை உருவாக்கக்கூடியவன் சூரியன். குழந்தை பாக்கியத்தில் செல்வத்தை தரக்கூடியவன் குரு பகவான். இருவரும் சேர்ந்து சிவ ராஜயோகத்தில் இருக்கும் பொழுது நல்ல செல்வங்களும், குழந்தை செல்வம், நல்ல செல்வம், அதாவது காசு பண செல்வங்களையும் தரும், குழந்தை செல்வங்களையும் தரும், நல்ல திருமண வாழ்க்கையும் ஏற்படுத்தும். ஆக பாக்கியாதிபதியாகவும், பாக்கியாதிபதியை 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்தில் சிவ தனஸ்தானாதிபதியோடு. ஆக இந்த கமிஷன் தொழில், குடுக்கல் வாங்கல், இதெல்லாம் அற்புதமாக இருக்கும். முரண்டு பிடிச்சவங்கெல்லாம் அன்றைக்கி முன்னுக்கு வேகமாக ஓடி காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட யோகங்கள் சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்களும் அம்மாட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. காசு பணம் சேரும், வருமானம் உங்களுக்கு வேறும், நல்ல பதவி யோகம் கிடைக்கும். இதுதான வாழ்க்கையில் என்ன வேணுங்க? வியாபாரம் செய்யணுமா, வியாபாரத்தில் வருமானம், படிக்கிறோமா, கல்வியில் நல்ல உயர்வு, சிறந்த கல்வி படித்து முடிச்சாச்சு நல்ல உத்தியோகம், வெளியூர் இடமாற்றம், எல்லாமே நடக்கும், எல்லாமே சிறப்பாக இருக்கும். எங்கும் எதிலும் வெற்றி. பிரச்சனைகள் வந்தால், வரதாசை வந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா கடகராசி தனஸ்தானத்தில் செவ்வாய் கேது சேர்ந்திருப்பது கொஞ்சம் தடை தாமதங்கள் பிரச்சனைகள் உண்டு பண்ணதா இருந்தால் வெற்றி. பூர்வீக சொத்து, சகோதரர்களால், பூர்வீக சொத்துக்களால், அதே நேரத்தில் செய்கின்ற தொழில்கள் ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்தாலும் வரதான் செய்யும். ஆனால் முன்னேற்றம், எடுத்த காரியமெல்லாம் முன்னேற்றம், எடுத்த காரியம் வெற்றி, முன்னேற்றம் என்பது பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு சரியான நேரம். நல்ல முன்னேற்றம், சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். சரி, அடுத்ததா இந்த கடகராசிக்கு அற்புதமான யோகங்கள் தரக்கூடிய ஒரு சிறந்த காலம் என்பது உறுதியாக சொல்லலாம். இது இந்த ஜூலை மாதம் என்பது அதிர்ஷ்டத்தை அள்ளித் தருகின்ற அற்புதமான மாதம். அதில் சந்தேகமே இல்லை. சரிங்க, இது பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க. அதே நேரம் ஒன்று புரிஞ்சுக்குங்க, உங்கள் தலையெழுத்த பிரம்மன் தான். பிரம்ம வேத ஜோதிட பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் அந்த தலையெழுத்து அதுதான் எழுதியிருக்கார். எந்த பிரம்மன் உங்களை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அவர்தான் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்து எழுதியிருக்கார். அவர் எழுதின முறைப்படி தான் உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது இங்கே. ஆக ஜோதிட சாஸ்திரம், பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை.
அப்போ நடக்கலை அப்படின்னா அந்த கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறு ஏற்படுகின்றது. அதுதான் உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? அதை ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை. இறைவனால் பிரம்மனால் நம் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒருபோதும் தப்புவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இதை நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். புரிஞ்சுட்டீங்களா? எந்த பிரச்சனை கீழே நம்பர் வாங்கி நான் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால பலன்களை தெளிவாக வெற்றியோடு நிர்ணயிக்கலாம். சரிங்களா? மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.